செயலாளர் அவர்களை பெற்றுக்கொள்ள அழைக்கிறேன். இரண்டாவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் மண்டல செயலாளர் தோழர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை மலர் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். வெல்ஃபேர் கட்சியின் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் ஃபஷீக் அக்ரம் அவர்களை மலர் பெற அழைக்கிறோம். திராவிடர் கழகத்தின் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் தோழர் கலைவேந்தன் அவர்கள் மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். மார்க்சிய பெரியாரிய புதுமை கட்சியின் வேலூர் மாவட்ட துணை செயலாளர் லோ ரத்தினகுமார் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். மார்க்சிய பெரியாரிய புதுமை கட்சியின் தோழர் மு குடியரசு அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். மார்க்சிய பெரியாரிய புதுமை கட்சியின் வேலூர் மாநகர செயலாளர் தோழர் மீ டில்லிபாபு அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். வாழ்வுரிமை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் நா வேலு அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். பாம்செஃப் தமிழ்நாடு செயல் தலைவர் தோழர் கஜேந்திரன் அப்பாதுரை அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். திருவள்ளுவர் மன்றம் மறைமலை நகர் தோழர் மா சமத்துவமணி அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். சோலையார்பேட்டை வழக்கறிஞர் கவிஞர் சோலை பிரியன் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். பெங்களூர் கோமு கருப்பையா அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். தமிழேந்தி அவர்களுடைய மகள் அருவி அவர்கள் மலரை பெற்றுக்கொள்வார். இந்திய பொதுவுடைமை கட்சியின் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் தோழர் மு சுந்தரேசன் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். கோகுலா கோகுல் அமர்நாத் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் கோகுல் அமர்நாத் அவர்களை முதல் படி பொங்கல் மலர் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். இல்லை, அவர் பேச வராது. ஆனந்த இல்லையா? மா ஞானப்பிரகாசம் அவர்களை மலர் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். புரட்சிகர இளைஞர் முன்னணி வழக்கறிஞர் தோழர் அனந்தகிருஷ்ணன் அவர்களை மலர் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். திருச்சி தோழர் அரசெழிலன் அவர்களை மலர் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். மார்க்சிய பெரியாரிய புதுமை கட்சியின் காஞ்சிபுரம் தோழர் இரா நாராயணமூர்த்தி அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். அவ்வளவுதான். இதுல வேற யாரும் பகுதியில் சோலையார்பேட்டை வழக்கறிஞர் சோலை பிரியன் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். காட்டுமன்னார் கோயில் மார்க்சிய பெரியாரிய புதுமை கட்சியின் தோழர் மா முத்தமிழன் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். சோலையார்பேட்டை தோழர் சிவலிங்கம் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம்.
பெங்களூரிலிருந்து வந்திருக்கும் தோழர்கள் பன்முகன், அரசன், இன்னொரு தோழர் மலரை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். திருச்சி முன்னாள் வனவர் திரு இல கோவிந்தசாமி அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். தொப்பிக்கு பக்கத்தில் இருக்கிறார். என்ன பக்கம்? யார் பக்கத்தில்? தொப்பிக்கு பக்கத்தில் இந்த பக்கம். அந்த பக்கமா? இந்த பக்கம். அதான் தான் லோரா குமார் தான் தொப்பி. இந்த பக்கம். இந்த தொப்பிக்கு பக்கத்துலையா? வே சுப்பிரமணியம் இங்கேயா? அது பக்கம். சொல்லுங்க. அறிவு அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். தீத்தாண்டப்பட்டு மா முருகேசன் அவருடைய மூத்த மகள் அறிவு அவர்கள். வேற யாருன்னா இருக்காங்களா? வேற யாரும் வரல. காஞ்சிபுரம் அந்த உலகவழி கூப்பிட்டீங்களா? பாடகர் அவருக்கு உள்ள சொல்லுங்க. காஞ்சிபுரம் தோழர் உலகவழி அவர்கள் மலரை பெற்றுக்கொள்வார்கள். ஆமா, யார்? ஆமா, ரவி பாரதி கூப்பிட்டுலாம். இந்த ஒரே ஒரு திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய காஞ்சி மாவட்ட செயலாளர் தோழர் ரவி பாரதி அவர்கள் மலரை பெற்றுக்கொள்வார்கள். வாங்க. திராவிடர் கழக தோழர் கதிர்வேல் அவர்கள் மலரை பெற்றுக்கொள்வார்கள். அருள்மொழி. சரி. தமிழ்நாடு தொழிற்சங்க நடுவத்தின் பொதுச் செயலாளர் தோழர் ரூபன் அவர்கள் மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். மார்க்சிய பெரியாரிய பொதுநோய் கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் குப்புசாமி அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். திருவெற்றியூர் எம்ஆர்எஃப் தொழிற்சங்க தலைவர் தோழர் சேகர் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கிறோம். பாம்செஃப் தமிழ்நாடு செயல் தலைவர் கயா கசேந்திரன் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். புலவர் ஆ சகாதேவன் அவர்கள் மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். அண்ணாதுரை வரல. யாரு? அண்ணாதுரை வரல. இல்ல. புரட்சி கவிஞர் கலை இலக்கிய மன்றத்தின் வேலூர் தோழர் கோ சத்யநாராயணன் அவர்களை மலரை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். வரல. அவ்வளவுதான். தொடர்ந்து மலரின் முதல் படியை பெற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நகர செயலாளர் வழக்குரைஞர் சு ராசேந்திரன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன்.